Hi hello friends, welcome to our channel 𝐒𝐇𝐀𝐑𝐄 official. இன்னைக்கான இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நீங்க இப்ப டிஸ்ப்ளேல பார்த்த மாதிரி ஒரு full screen WhatsApp status வீடியோ எப்படி கிரியேட் பண்றத பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா கிடைச்சிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு Inshot அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த Inshot அப்ளிகேஷன் ஓபன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் நீங்கள் வீடியோன்ற செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். நியூன்றதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ரிம் என்ற ஆப்ஷன் காட்டும். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து தேவையோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் ரிம் கொடுத்துருங்க. கொடுத்து எந்த இடத்துல இருந்து எந்த இடம் போடுமோ அதை கிளிக் பண்ணி அந்த இடத்த டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் டிக் இருக்கும். அந்த டிக்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணதால் இந்த மாதிரி இருக்குது. கேன்வாஸை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி தான் பார்க்குறக்கு இருக்கும் வீடியோ. நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதை நீங்கள் இந்த வீடியோ தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரிம் ஸ்பீட் அதுக்கப்புறம் ரொட்டேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரொட்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு கேன்வாஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையாண்டு நம்மளுக்கு ஃபுல் டிஸ்பிளே வேணுன்றதால லாஸ்ட்டில் இருக்கிற 1.2 செலக்ட் பண்ணிவிட்டு விரலை வச்சு உங்களுக்கு ஜூம் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவில் அந்த வீடியோ வேணுமோ அந்த அளவில் ஜூம் பண்ணி டிக் பண்ணிடுங்க. மறுபடியும் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஒரு சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கின்றதை பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் எல்லாம் இருக்கும் வீடியோவில். நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் கலர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதை பற்றி அடுத்ததாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு உங்களோட சேனல் வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்டிக்கர் தான் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வாட்டர் மார்க் தான் ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜ் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேரெக்டாக உங்களோட கலரை கூட்டிகிட்டு போகும். இங்கே இருந்து உங்களோட வாட்டர் மார்க் எடுத்துக்கோங்க. சேனல் வாட்டர் மார்க்கை நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் லைனில் வச்சதுக்கப்புறமா இந்த ஆரோ மார்க்கை பிடிச்சி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அசைச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இந்த மேல் மூலையில் வந்து வச்சுருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த எடிட்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் மேலே கொடுத்துருக்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்து உங்களுக்கு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா ஒன்று கொடுத்துக்குறேன் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காண்டி. கொடுத்ததுக்கப்புறமா டிக் பண்ணிடுங்க. மறுபடியும் டிக் பண்ணிடுங்க. இப்போ தான் நாங்கள் இந்த வீடியோவை கலராக கூட்ட போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஃபில்டர்ன்ற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு சும்மா ஒரு ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காண்டி. அடுத்து எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ எஃபெக்ட்ஸ் வேண்டாம். அதனால் நான் இன்னொன்று கொடுத்துட்றேன். கொடுத்து அடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரைட்னஸ் அதெல்லாம் கூட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இதெல்லாம் சொல்லி தெரியாது இது என்ன வேலை கூட்டணுமெண்டு உங்களோட வீடியோவை பொறுத்து தான் இருக்குது. உங்களை வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட வீடியோக்கு எது பொருந்ததோ அதை வச்சுருங்க. நான் சும்மா எல்லாத்தையும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிக்கோங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறத கூட்டணும். அதை எல்லாம் நீங்கள் உங்கள் வீடியோக்கு தான் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்குள்ளே ரவுண்ட் ஷேப் இருக்கும். இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு 100ல் வச்சுருங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலராக இருக்கும். அதனால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. வெஜிடபிளாக அந்த பேரில் டிக் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான கலராக என்ன பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கலர் எல்லோரும் பார்க்குறது இடங்களை பார்த்தாலும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. சிவராக பாருங்க ப்ளூ கலரில் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிடலாம். அது எனக்கு ஸ்ட்ரைக் வந்துடும் வீடியோ. அதனால இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் சிம்பிளாக வீடியோ எடிட் பண்ணுறது. இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே சேவ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் சேவ் பண்ணுறேன்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு எந்த ரேஷியோவில் செட் பண்ணுதோ உங்களுக்கு அந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. எனக்கு 11 வரைக்கும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு கேலரில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நன்றி.